எக்ஸ்டர்னல் ஃபாரின் செக்ரட்டரி வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாரு. அதாவது பாகிஸ்தான் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன், ப்ரபகண்டா வார்ஃபேர் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க வந்து இந்த சிர்சா ஆதம்பூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை நாங்கள் முற்றிலும் அழிச்சிட்டோன்னு சொன்னதெல்லாம் பொய், முற்றிலும் பொய்ன்னு அதுக்கு உண்டான எவிடன்ஸ் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனோட தற்போதைய நிலையை உள்ள ஃபோட்டோகிராஃப், வீடியோகிராஃபை காமிச்சாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து பலவிதமான வந்து இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் வந்து ஈடுபடுறாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து அமிர்த்சர் பொற்கோயில் மேலே தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சதா. இது வந்து இருக்க முடியாதுன்னு அத்தனை சீக்கியருக்கும் தெரியும், உலகத்தில் உள்ள அத்தனை சீக்கியருக்கும் தெரியும். இந்த மாதிரி இந்தியா ஒருபோதும் செய்யாது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் மேலே நம்ம வந்து தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. இது ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், அந்த மக்களுக்கும் தெரியும், அவங்க மேலே தாக்குதல் நடத்துவது பாகிஸ்தான் தான் என்பது. அதுபோக நம்மோட நல்லிணக்கத்தோட இல்லை ஆப்கானிஸ்தான் ஒருபோதும் இதை நம்பாது. இந்த மாதிரி வந்து கொடுக்கப்படுகிற மிஸ்இன்ஃபர்மேஷனை இந்திய மக்களும் ஒருபோதும் இதை வந்து அதற்கு விக்டிம் ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு கருத்து.